நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். ஆலோசனை நேரம் இந்த நிகழ்ச்சி வாயிலாய் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்மோட வார்த்தையின் மூலம் பேசும்படியாய் நாம் எல்லாரும் ஆண்டுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. உடைய பரிசுத்த வார்த்தைகளுக்காய் நாங்கள் வந்திருக்கிறோம். உடைய பாதத்துக்கு நீர் எங்களோடு கூட பேசும். அடியாளை மறைத்துக்கொள்ளும், நீர் வெளிப்படும். உடைய வார்த்தையின் சத்தம் எங்கள் ஒவ்வொருடைய இருதயங்களிலும் தொனிக்கட்டும். அது எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக கொடுத்தவருடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 28வது வசனம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். ஆண்டவர் சிலுவையிலே அவர் பேசின வார்த்தைகளை தியானிக்கிற வாரம் இது. நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் அவர் 7 வார்த்தைகளை அவர் சொன்னதை நாம் ஒவ்வொரு வருஷம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் அதில் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசின அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு அவர் பேச விரும்புகிறார். இயேசு முந்தின நாள், அதாவது சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்த முந்தின நாள் இரவில் இருந்தே அவருடைய இரத்தத்தை அவர் சிந்திக்கொண்டே இருக்கிறார். அவர் சிந்திக்கொண்டே இருந்து கடைசி மணித்துளிகள் வந்துவிட்டது. அந்த நேரத்தில் தான் எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவர் வந்த நோக்கம் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் என்பதை ஆண்டவர் அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் ஏற்கனவே அவருடைய ரத்தம் முழுவதும் அவருடைய சரீரத்தை விட்டு வெளியே போனதுனாலே அவருக்கு உண்மையிலேயே சரீரத்தில் ஒரு தாகம் கட்டாயம் அவருக்கு பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் என்றைக்குமே சரீர பிரகாரமாக எந்த காரியத்தையும் பேசுகிற தேவன் அல்ல. சரீரப்பிரகாரம் அவர் பேசுகிற காரியங்களில் நிறைய காரியம் அடங்கி இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டுடைய உள்ளத்தில் ஒரு தாகம், ஏக்கம் என்பது இருக்கும் என்றால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் நம்முடைய ஆத்துமாக்களை குறித்து தான் அவருடைய உள்ளத்தில் மிகுந்த ஒரு தாகம் உண்டு. ஏன் அப்படின்னு, ஆத்துமாக்கள் என்று சொல்லும் போது ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஆத்துமா, ஒவ்வொரு மனுஷியும் ஒரு ஆத்மா. அப்போ ஒவ்வொரு ஆத்மாவுக்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் மனிதனாய் இறங்கி வந்து தன்னுடைய இரத்தத்தை முழுவதும் சிந்தி மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட அவர் எழுந்தார். அப்போ முந்தின நாளிலிருந்து அவர் இரவெல்லாம் பாடுபட்டு பகலில் பாடுபட்டு தன்னை முழுவதும் ஜீவ பலியாய் அவர் ஒப்பு கொடுத்து அவரை முடித்த அந்த நேரத்தில் தான் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் நான் செய்கிறத நான் செய்துட்டேன், ஆனால் இனிமே என் ஜனங்கள் என்னை அறிந்து கொள்ளணுமே, என்னை ஏற்றுக்கொள்ளணுமே, என் ஜனங்கள் நான் அவர்களுக்காக சம்பாதித்த இந்த மீட்பை ரட்சிப்புக்காகத்தானே ஆண்டவர் இவ்வளோ பெரிய கரையும் செலுத்தினார். நான் சிந்தின அந்த இரத்தத்தினால் உண்டான அந்த மீட்பை, அந்த ரட்சிப்பை ஒவ்வொரு ஆத்மாக்களும் பெற்றுக்கொள்ளணுமே என்ற அந்த தாகத்தோடும் அந்த ஏக்கத்தோடும் கூட தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் சரீரப்பிரகாரமான அந்த தாகமும் அவருக்கு இருந்தது. ஆனால் உடனே அந்த இடத்துல இருந்த போர்ச்சவர்கள் காடி நிறைந்த ஒரு பாத்திரத்தில் இருந்து காடியை எடுத்து கொடுத்தார்கள். அந்த காடி கசப்பு கலந்த ஒரு காடி. ஆண்டவர் அதையும் வாங்கி கொண்டார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் பார்த்து தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆத்மாவை குறித்து தான் அவர் ஏக்கத்தோடு இருக்கிறார், அவர் தாகத்தோடு இருக்கிறார். ஆனால் நம்முடைய ஆத்மாவை குறித்து அவர் ஏக்கத்தோடு தாகத்தோடு இருக்கும்போது நாம் அவருக்கு ஒரு கசப்பு கலந்த ஒரு காடியை கொடுக்கிறவர்களாக
உள்ளவர்களாய் அல்ல, அவருடைய மனம் சந்தோஷப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்துக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் இயேசு கொடுக்கிற அந்த ஆத்ம மீட்பு என்பது ரொம்ப ரொம்ப விலையேறப்பெற்றது. வசனம் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு சொல்கிறார், ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதையும் கூட ஆதாயப்படுத்தலாம், ஆனால் தன் ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு ஒரு லாபமும் கிடையாது. ஏனென்றால் அவன் சம்பாதித்த பணம், பொருட்கள் எதுவுமே இந்த உலகத்திலேருந்து அவன் போகும்போது கொண்டு போக போவதே இல்லை. அவன் வெறும் கையனாகத்தான் போக போகிறான். ஆனால் ஒன்றே ஒன்று தான், அவனுடைய ஆத்மா இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டு இருந்திருக்கும் என்றால் அது மாத்திரம் இயேசுவிடத்தில் நித்தியமாய் வாழுகிற ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து, உன் ஆத்மாவை குறித்து, உன் ஆத்ம மீட்பை குறித்து, உன் குடும்பத்தின் மக்களுடைய ஆத்ம மீட்பை குறித்து, நம்முடைய ஒவ்வொருத்தருடைய ரட்சிப்பை குறித்து ஆண்டவருடைய உள்ளம் தாகமாய் இருக்கிறது. வேதத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சமாரியா ஸ்திரீயாகிய ஒரு பெண்ணை ஒரு கிணற்றண்டை சந்திக்கிறார் ஆண்டவர். அவர் ஏற்கனவே இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்து அந்த கிணற்றண்டை உட்கார்ந்துருக்கிறார். அந்த சமாரிய ஸ்திரீ தண்ணீர் மொள்ள அந்த இடத்துக்கு வருகிறார். அப்போ ஆண்டவர் பாருங்க, அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறார், தாகத்துக்கு தா அப்படின்னு கேட்குறார். அப்போ நான் தாகமாக இருக்கிறேன், என் தாகத்துக்கு தா அப்படின்னு மட்டும் கேட்குறார். உடனே அப்போ அந்த பெண் சொல்கிற, ஆண்டவரே நீர் யூதனாக இருக்க என்னிடத்தில் தாகத்துக்கு தான் எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ தேவனுடைய ஈவையும் நீ உன்னிடத்தில் பேசுகிறவர் இன்னார் என்பதை நீ அறிந்திருப்பாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், நான் உன்னிடத்தில் கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்மை பார்த்து நான் தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்கிறார். ஆனால் நம்ம ஆண்டவர் கொடுக்க போகிற ஈவு எத்தனை விலையேற பெற்றது என்பதையும் அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதையும் நாம் உண்மையிலே அறிந்து கொண்டோமானால் நாமளே அவர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு இந்த ரட்சிப்பை தாங்க, இந்த விடுதலை எனக்கு தாங்க, இந்த பாவ மன்னிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி நாமளே அவர்கிட்ட கேட்டுருவோம். அதை தான் ஆண்டவர் அந்த பெண்ணிடத்தில் சொன்னார். அப்போ அந்த பெண்ணுக்கு இயேசு யார் என்று தெரியாது. ஆனால் இன்றைக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர், நமக்காக ஜீவனையே கொடுத்தவர், நமக்காக அவர் கல்வாரி சிலுவையில் எல்லா பாடுகளையும் வேதனைகளையும் அவர் அனுபவித்தவர், அவருடைய இரத்தத்தினால நமக்கு மீட்பு உண்டு. இதெல்லாம் அறிந்தவங்க நிறைய பேர் உண்டு, அறியாதவர்களும் உண்டு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, இயேசு கொடுக்கிற விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பு என்பது ஒரு ஈவு, ஒரு தேவனுடைய ஈவு. இந்த ஈவு எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. யாரும் இதற்காக பரிகாரம் செலுத்தவே இல்லை, ரத்தம் சிந்தவே இல்லை. நம்ம ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்கள், புண்ணிய கருமங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு ஒரு விடுதலை தருவதற்காக தன்னுடைய இரத்தத்தையே சிந்திருக்கிறார். அதனால் யாரெல்லாம் அவர்கிட்ட வந்து அவர்கிட்ட இந்த ஈவு எனக்கு வேணும்னு கேட்குறாங்களோ அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஈவை அவர் இலவசமாய் தருகிறார். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர் சொல்றாரு, தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வர கடவன், அவனுக்கு ஜீவ தண்ணீரூற்றிலிருந்து இலவசமாய் நான் கொடுப்பேன். ஆண்டவர் கொடுக்கிற ரட்சிப்பு, ஆண்டவர் கொடுக்கிற அபிஷேகம் எல்லாமே நமக்கு அவர் இலவசமாய் கொடுக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் கொடுக்கிற அந்த ரட்சிப்பு, அந்த மீட்பு என்பது விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. அந்த ரட்சிப்பு யாராலும் கொடுக்க முடியாதது, ஈடு இணை இல்லாதது. அதே நேரத்தில் அது ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். அந்த இலவசம் நமக்கு இலவசமாக தர்றாரு, ஆனால் அவரோ தன்னுடைய இரத்தத்தை அதற்கு கிரயமாய் செலுத்தியிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இதை முதல்ல நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. உங்கள் தேவன் இன்னார் என்று நீங்கள் அறிந்து இந்த ஈவு எத்தனை விலையேற பெற்றது என்பதை நீங்கள் அறிந்துக்கோங்க. இதுக்காக நம்ம எந்த ஒரு பிரயாசங்களும் அதாவது எந்த ஒரு காரியமும் அதற்கீடாக ஒரு நன்மை நம்ம செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒன்றே ஒன்று தான்,
கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவர்கிட்ட அதை தான் ஆண்டவர் சொன்னார். நீயே கேட்டிருப்ப, நீ அறியலை, அதனால நீ என்கிட்ட கேட்குற. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை குறித்து இதுவரைக்கும் நீ அறிந்தவங்க நிறைய பேர் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த ரட்சிப்பு உங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் நினைக்காமலேயே நீங்கள் ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் தேவன் உனக்காக ஜீவனையே கொடுத்து சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த பாவ மன்னிப்பு, அந்த பாவத்திலிருந்து கொடுக்கிற விடுதலை, அந்த ரட்சிப்பு விலையேறு பெற்றது. அது ஒரு உன்னதமான ஈவு, இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு ஈவு. அதே நேரத்தில் ஆண்டவர் அதை உங்களுக்கு இலவசமாய் தருகிறார். அதற்காக நீங்கள் எந்த புண்ணிய ஸ்தலங்களுக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. எந்த ஒரு நன்மைகளையும் நீங்கள் அதற்காக நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதற்காக நீங்கள் யாருக்கும் போய் தான தர்மங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்றே ஒன்று தான், ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரே எனக்கு இதை தாரும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் போதும். ஆண்டவர் உடனடியாக உங்களுடைய பாவங்களை மன்னித்து அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தருகிறார். உங்கள் ஆத்மாவை இருளின் பிடியிலிருந்து அவர் விடுதலையாக்கி அவருக்கு சொந்தமாய் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா. அந்த சமாரிய ஸ்திரீட்ட ஆண்டவர் சொன்ன உடனே அவள் சொல்கிறா பாருங்க, ஆண்டவரே இந்த தண்ணீர் எனக்கு வேண்டும். ஏசுன்னு அதை குறித்து நிறைய அவள்கிட்ட பேசுகிறாரு. பேசி ஆண்டவர் சொல்கிறார், நான் கொடுக்குற இந்த தண்ணி இருக்கே அது உனக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்குற தண்ணி நீ எடுத்துக்கொள்ள வந்த தண்ணீர் தாகத்தை மறுபடியும் உண்டாக்கும். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணி ஒரு காலம் தாகம் உண்டாக்காது. அது அவனுக்குள்ளே இருந்து நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் அப்படின்னு அந்த ஆத்தும ரட்சிப்பை குறித்து தான் ஏசப்பா சொல்கிறார். அப்போ நம்ம ஆத்மாவிலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இயேசுவின் இரத்தத்தால் விடுதலையாக்கப்பட்டு விட்டால் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தை குறித்த அந்த ஆசைகள், இச்சைகள், மோகங்கள் இதெல்லாம் இல்லாத ஒரு சமாதானத்தை, அது ஒரு நதி, அந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருந்து நித்தியமாய் ஒரு நதி போல புறப்பட்டு போகும்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளோதான் நீங்கள் பாவங்களை அனுபவித்தாலும் உங்களுக்கு சமாதானம் என்பது கிடையாது. எவ்வளோதான் பாவ சந்தோஷத்தை நீங்கள் அனுபவித்தாலும் அந்த நேரம் தான் உங்களுக்கு சமாதானம். அதற்கு அடுத்து உங்களுக்கு சமாதானம் இல்லை. மறுபடியும் நீங்கள் எல்லா பிரச்சனைகளையும் சுமந்துக்கிட்டு தான் இருக்கணும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்கிட்ட நான் கொடுக்குற அந்த ஆத்தும ரட்சிப்பை, ஆண்டவரே நான் பாவி, என் பாவங்களுக்காக ரத்தம் சிந்திருக்கீங்க, நான் செய்த பாவங்களை எனக்கு மன்னியும், எனக்கு ஒரு விடுதலை தார நீங்கள் கேட்டு அதை பெற்றுக்கொண்டீங்கன்னா அது இனி ஒரு நாளும் உங்களுக்குள்ள பாவத்தை குறித்த தாகமே உங்களுக்குள்ள இருக்காது, அந்த மோகம் இருக்காது, அந்த இச்சை இருக்காது. ஆண்டவர் நிரந்தரமான ஒரு விடுதலையை கொடுத்து என்றென்றைக்கும் உங்களுக்குள்ள இருந்து ஒரு சமாதானம், தேவன் கொடுக்குற சமாதானம் விலையேற பெற்ற ஒரு சமாதானம். உலகத்தால் அந்த சமாதானத்தை கொடுக்க முடியாது. அது உங்களுக்குள்ள இந்த நித்திய ஜீவ காலமாய் பொங்குகிற நீரூற்றாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறீங்களா? இந்த ஆத்ம மீட்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள உண்டா? யோசித்து பாருங்க. இல்லாட்டினா இன்றைக்கே ஆண்டுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து அவர் கொடுக்குற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்து அந்த பெண் சொல்கிறா பாருங்க, ஆண்டுகிட்ட பேசும்போது அவருடைய பாவ வாழ்க்கையை ஆண்டவர் தெரியப்படுத்தின உடனே அப்போ இன்னும் ரட்சிப்பை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வரும்போது அவள் கண்டு கொண்டாள், இவர்தான் மேசியா என்று அவள் அறிந்து கொண்டாள். அவருடைய பாவ வாழ்க்கையை குறித்து, அவருடைய பழைய வாழ்க்கை, இன்னைக்கு இருக்கிற நிலைமை எல்லாவற்றையும் இயேசு சொன்ன உடனே தானே இயேசு தீர்க்கதரிசின்னு முதல்ல நினைக்கிறா. அடுத்து இவர்தான் மேசியா, இவர்தான் கிறிஸ்து என்று சொல்லி அவள் அறிந்து கொண்டு உடனடியாய் ஆண்டவரை மனப்பூர்வமாய் அவள் ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட தாகத்தோடு எத்தனையோ முறை நம்மகிட்ட பேசுகிறார். நம்ம அவர்கிட்ட வந்துடுவோம், அவர் பிள்ளையாக நம்ம மாறிடுவோம், அவர் பிள்ளையாக நம்ம நடப்போம்னு சொல்லி எத்தனையோ முறை பலர் மூலமாய் பல விதத்தில் நம்மோடு அவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனால் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் நம்ம அப்படி புறக்கணித்து போயிட்டோன்னு சொன்னால் நம்ம நிலைமை ரொம்ப பரிதாபம். ஆனால் அந்த சமாரிய ஸ்திரீ அன்றைக்கு தேவன் கொடுத்த முதல் நாள் அப்போ தான் ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை அவள் பயன்படுத்தி கொண்டாள், அந்த சமயத்தை அவள் பயன்படுத்தி கொண்டாள். ஆண்டவர் கொடுத்த அந்த கிருபையின் தருணத்தை அவள் பயன்படுத்தி அன்னைக்கே அவர் மேசியாவாக அவரை ஏற்றுக்கொண்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
இதை கேட்குற உங்களுக்கு எத்தனையோ சந்தர்ப்பம், எத்தனையோ தருணங்களை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் இன்னும் நம்ம அந்த ரட்சிப்பை அனுபவிக்கலை, அந்த ரட்சிப்பை நம்ம சுதந்திரிக்கலை, அந்த ரட்சிப்பை நம்ம ஆத்மாவிலே நம்ம இன்னும் அனுபவிக்கலை. ஆண்டவர் கரத்துலேருந்து அதை நம்ம பெற்றுக்கொள்ளலை அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு இல்லையா? ஆண்டவர் சொல்கிறார், இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் சமயம் இனிமேலும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்காதீங்க. நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் சமயங்கள் கிடைக்காமலே கூட போயிடலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் தள்ளப்பட்டு போயிடுவோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுதான் அன்றைய ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இல்லாவிட்டால் யார் தாகமாக இருக்கிறாங்களோ, எனக்கு எப்படியாவது ஒரு மீட்பு இதிலெல்லாம் வந்துடாதோன்னு தாகமாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்துருவார். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது, 11ஆம் வசனத்தில், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார், அதாவது பரலோக ராஜ்யம் ஒரு நாள் வரத்தான் போகுது. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே எல்லாரும் ஒரு நாள் போகத்தான் போகிறோம். அந்த காலம் வரத்தான் போகிறது. அப்போ ஆண்டவர் சொல்றார், அந்த நாளிலே கிழக்கிலும் மேற்கிலும் இதுவரை இயேசுவை அறியாமல் இருந்த எத்தனையோ ஜனங்கள் ஆத்தும மீட்பை பெற்றுக்கொண்டு தேவ ராஜ்யத்துக்குள்ளே வந்து சேர்ந்துருவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளில் தள்ளப்படுவார்கள். ராஜ்யத்தின் புத்திரர்னு யார் சொல்கிறாரு? இயேசுவை தெய்வமாய் வணங்குகிற ஒவ்வொருவரையும் தான் ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் ஆலயத்துக்கு போகிறீங்க, ஆண்டுடைய வார்த்தையை கேட்குறீங்க, ஒவ்வொரு வருஷமும் இதே வெள்ளிக்கிழமை லெந்து கால ஆராதனைகளை நம்ம கலந்துக்கிறோம், சத்தியங்களை கேட்குறோம், பண்டிகை நாட்களை கொண்டாடுகிறோம், பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்குறோம். இப்படி நிறையா வருஷந்தோறும் எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ராஜ்யத்தின் புத்திரர். ஆனால் நான் இயேசுவை என் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேனா, என் ஆத்மாவுக்காக இயேசு ரத்தத்தை சிந்தினாரே, அந்த ஆத்மாவில் நான் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறேனா, விடுதலையை பெற்றிருக்கிறேனா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்குள்ள அந்த அனுபவம் இல்லை. நிறைய பேருக்குள்ள ரொம்ப கொஞ்சம் பேர் தான் நம்முடைய திருச்சபைகளுக்குள்ளே அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவங்களாக நம்ம இருக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சந்தர்ப்பம், இந்த சமயங்கள் இனிமேலும் உங்களுக்கு கிடைக்கும் என்று நம்ம எதிர்பார்த்துட வேண்டாம். காலம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. இனி காலம் செல்லாது. எப்படிப்பட்ட நெருக்கமான காலமும் உங்கள் வாழ்க்கைக்கு வரலாம், உங்கள் குடும்பத்துக்கு வரலாம். நீங்கள் இப்படிப்பட்ட ஆத்ம ரட்சிப்பை அடுத்து நீங்கள் விரும்பினாலும் உங்களுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் கூட நம்ம தள்ளப்பட்டு போகலாம். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் போய்விட்டால் நாம் புறம்பான இருளிலே தள்ளப்படுவோம் அப்படின்னு சொல்கிறார். அழுகையும் பற்கடிப்பும் தான் அங்கே இருக்கும். அந்த இடத்துல நிம்மதியே கிடையாது. அதனால தான் இயேசு சொல்லுகிறார், அந்த சமாரிய ஸ்திரீ தனக்கு கொடுத்த அந்த ஒரே சந்தர்ப்பத்தை அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய தாகத்தை அவள் தீர்த்தாள். ஹல்லேலூயா! அவளுடைய தாகமும் தீர்க்கப்பட்டது, இயேசுடைய ஆத்தும தாகமும். அந்த பெண்ணுக்காக அவர் சிந்தின ரத்தம் சிந்திருக்கார் அல்லவா, அவருடைய ஆத்தும தாகமும் தீர்க்கப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்த தேவனுடைய சித்தம். ஆண்டவர் ஒவ்வொரு ஆத்துமாவும் நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வரணும்னு எதிர்பார்க்குறாரு. அந்த தாகத்தை தீர்க்க ஆண்டுடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இல்லாவிட்டால் இனி இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து 3ஆவதாக பார்த்தீங்கன்னா, அதே பெண் அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அவள் பெற்ற அந்த சந்தோஷத்தை உடனடியாக அவள் தன் குடத்தை அந்த இடத்துலையே வச்சுட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்கள் எல்லாருக்கும் அவள் சொன்னாள். அவள் சொல்கிறா 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தில், ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், எல்லாரும் அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா, வந்து பாருங்கள். ஏன்னா அவள் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். அவள் 5 புருஷர், அவளுக்கு ஆண்டவர் அவளை பார்த்து சொன்னார், உனக்கு 5 புருஷர் இருக்கிறாங்க, இப்போ உள்ள ஒரு புருஷனும் உனக்கு புருஷன் இல்லை அப்படின்னு சொன்னார். அதை அவள் அப்படியே ஏற்றுக்கொண்டாள். தன் பாவ வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் சொன்ன உடனே அவள் வாழ்க்கையில் அப்படியே அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய சமாதானத்தையும் ஒரு விடுதலையும் அவள் பெற்றுக்கொண்டாள். பெற்றுக்கொண்டதுனால தான் அவள் சந்தோஷத்தோடு ஓடுறா பாருங்க. வந்து பாருங்க, எல்லாரும்
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசுவிடம் வந்து பார்த்தா தான் தெரியும் அவருடைய அருமை, அவர் நம்ம கொடுக்குற சந்தோஷம், அவர் நம்ம கொடுக்குற சமாதானம், நிம்மதி, ஆறுதல், விடுதலை எல்லாம் இயேசுவிடத்தில் வந்து பார்த்தால்தான் தெரியும். அவரிடத்தில் வராமல் நாம் பேசிக்கொண்டே இருக்கிற வரைக்கும் அவரை பற்றி ஒன்றுமே, அவரிடத்துலேருந்து ஒன்றையுமே நாம் அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த பெண், அவர் வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்று சொல்லி எல்லார்ட்டையும் போய் சொல்கிறான். நான் செய்த எல்லாவற்றையும், ஏன்னா அவள் ஒரு விபச்சார பெண். அப்போ ஊர் முழுக்க எல்லாருக்கும் தெரியும் அவள் எப்படிப்பட்டவன், கட்டாயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் தன் வெட்கத்தையும் விட்டு அவள் சொல்கிறா பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் ஆண்டவர் என்று சாட்சி சொன்னாள் அப்படின்னு வசனம் சொல்லுது. இன்னும் என்னெல்லாம் சொன்னாலும் தெரியாது என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். பாருங்க, அவள் பெற்ற சந்தோஷம், ஒருவேளை அவள் வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அவள் வாழ்க்கையில் உள்ள மாற்றத்தை அவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. உடனடியாக அவளுக்குள் ஏற்பட்டிருக்கிற ஒரு மாற்றத்தை, ரட்சிப்பை, விடுதலையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை பார்க்குறாங்க. பார்த்து அநேகர் அவள் இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன? இயேசுவை விசுவாசித்து அவரை இரட்சகராக அநேகர் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு பாவ மன்னிப்பை அவரிடத்துல வந்து நாம் பெற்றுக்கொண்டதோடு நின்று விடக்கூடாது. நாம் பெற்ற சந்தோஷத்தை அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்ம சொல்லணும், மற்றவர்களுக்கும் நம்ம அறிவிக்கணும். இயேசு என் பாவங்களை மன்னித்தார், எனக்கு விடுதலை கொடுத்தார், அதனால் உங்களுக்கும் அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பை தருவார், விடுதலையை தருவார், சமாதானத்தை தருவார் என்று சொல்லி அவர் உங்களுக்காக இரத்தத்தை சிந்திருக்கிறார் என்று நாம் அவர் கொடுத்த சந்தோஷத்தை, அவர் கொடுத்த விடுதலையை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களும் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு அது பெரிய ஒரு ஏதுவாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், தாகமாக இருக்கிறேன் என்று சிலுவையில் சொன்ன ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில், ஒவ்வொரு மனுஷனுடைய ஆத்மாவை குறித்து ஆண்டவர் மிகுந்த தாகத்தோடு, மிகுந்த ஏக்கத்தோடு இருக்கிறார். என் பிள்ளை வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது, நரக அக்கினிக்குள்ளே போயிடக்கூடாது. அதனால தான் இன்றைக்கு உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவங்களாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க மற்றவர்களுக்கு அதை நம்ம அறிவிக்கணும்னு நம்ம தீர்மானிப்போம். நாம் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லி இயேசுவின் தாகத்தை நம்ம தீர்ப்போம். இல்லை அவருக்கு கசப்பு கலந்த காடியை நம்ம கொடுக்கக்கூடாது, கசப்பு கலந்த கனிகளை நம்ம கொடுக்கக்கூடாது. நாம் நல்ல கனி கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துவோம். அந்த சமாரிய ஸ்திரீ அதைத்தான் செய்தாள். இயேசுவை அறிந்து கொண்டாள், ஏற்றுக்கொண்டாள், தான் பெற்ற சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் சொன்னாள். இன்றைக்கு அதே காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளேயும் எதிர்பார்க்கிறார். அவருடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்க. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சிலுவையில் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்ன என் அன்பு இயேசப்பா, இதை கேட்கிற ஒவ்வொரு ஆத்மாவும் ஆண்டவரே தங்களுடைய ஆத்மாவில் ஒரு விடுதலையை, மீட்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். தாங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பங்களை இனியும் யாரும் புறக்கணிக்காதபடி இந்த நாட்களில் தானே உம்மை ஏற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியாய் வாழ, உம்மை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதியாக இதை கேட்கிற எல்லாருக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.